வெல்கம் டு எம்டெக் தமிழன். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு அப்ளிகேஷனை எப்படி ப்ராப்பராக அன்இன்ஸ்டால் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் எம்டெக் தமிழனை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. ஸோ அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு அப்ளிகேஷனை எப்படி ப்ராப்பராக அன்இன்ஸ்டால் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னு சொன்னால், ஸோ அப்படியே டேரெக்டாக அந்த அப்ளிகேஷன் லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே அன்இன்ஸ்டால் கொடுத்துட்டு போயிடுவீங்க. ஸோ அப்படி பண்ணக்கூடாது. ஸோ நம்ம எப்படி இப்போ ப்ராப்பராக ஒரு அப்ளிகேஷனை அன்இன்ஸ்டால் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து செட்டிங்ஸ் மூலமாக போகிறதா இருந்தால் செட்டிங்ஸ் போய்ட்டு ஆப்ஸ் மேனேஜர் போய்ட்டு எந்த ஆப் வேணுமோ அப்படி பண்ணலாம். இல்லாட்டி டேரெக்டாக அந்த அப்ளிகேஷனை லாங் ப்ரெஸ் பண்ணோம்னு சொன்னால் ஆப் இன்ஃபோன்னு காட்டும், இல்லாட்டி ஒரு ஐ பட்டன் மாதிரி காட்டும். ஸோ அதை கிளிக் பண்ணோடனே ஆப் இன்ஃபோ வந்துடும். ஸோ அதில் வந்து கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா ஸ்டோரேஜ்னு ஒன்று இருக்கும். ஸ்டோரேஜ்குள்ளே போனதும் கிளியர் டேட்டா அப்புறம் கிளியர் கேட்ச்னு இருக்கும். ஸோ ஃபஸ்ட் கேட்ச் மெமரி வந்து என்னென்னா இந்த டெம்பரரி ஃபைல் சேவ் பண்ணி வைக்கிறது. ஸோ கிளியர் கேட்ச் கொடுத்துட்டு ரெண்டாவது வந்து கிளியர் டேட்டா கொடுத்துருங்க. கிளியர் டேட்டா கொடுத்துட்டு அப்படியே வெளியே வந்தீங்கன்னு சொன்னால் அன்இன்ஸ்டால் பட்டன் இருக்கும். ஸோ அன்இன்ஸ்டால் பட்டன் கொடுத்துட்டு கிளிக் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ப்ராப்பராக அன்இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ ஏன் அப்படி அன்இன்ஸ்டால் பண்ணணும்னா, அதே எங்களுக்கு டேரெக்டாக தொட்டு அப்படியே அன்இன்ஸ்டால் பண்ணி போயிடலாமே அப்படின்லாம் நீங்கள் கேட்பீங்க. நீங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணோம்னு சொன்னால் அந்த கேட்ச் அப்போ இப்போ ஒரு ஆப்பில் போய்ட்டு நீங்கள் டச் பண்ணி இப்போ நான் ஒரு ஆப் வரும் பாருங்கள். அந்த ஆப்பில் நான் இப்போ போய் கேட்சோடைய இது பார்க்குறேன். ஸோ அதில் வந்து சம் இது இருக்கும், ஓகேங்களா, இவ்வளோ டெம்பரரி ஃபைல் சேவ் ஆகிருக்கும். நம்ம அப்படியே டேரெக்டாக அன்இன்ஸ்டால் பண்ணிட்டோம் சொன்னால் அந்த மெமரி அப்படியே சேவ் ஆகிருக்கும். ஸோ தேவையில்லாமல் நமக்கு ஸ்டோரேஜ் தான் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதை நம்ம ப்ராப்பராக அன்இன்ஸ்டால் பண்ணுறது. ஸோ இது ஒரு குட்டி வீடியோ தான். நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு சொன்னால், நம்மளோட எம்டெக் தமிழோட இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து எம்டெக் தமிழோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவை பற்றி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எங்கள் சேனல் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள். அந்த வீடியோஸ் பிடிச்சிருக்கு அதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் எங்களால் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறையா வீடியோஸ் போடுறதுக்கான ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எம்டெக் தமிழன்.